வணக்கம் ஆனந்த். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதிக்கு உட்பட்டது எரியோடு பகுதி. இந்த எரியோடு பகுதியில் கடந்த 13ஆம் தேதி இரவு மதுபாரில் எரியோடு அருகே உள்ள எலப்பார்பட்டி மற்றும் எரியோடு பகுதியில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மது அருந்தி கொண்டிருந்தனர். இவர்களிடையே வாய் தகராறு மற்றும் கை தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் இரு தரப்பினரும் இடையே பயங்கரமாக தாக்கிக் கொண்டதில் எலப்பார்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதர் வயது 20 என்பவருக்கு அருவாள் விட்டு விழுந்தது. இந்நிலையில் ஸ்ரீதரை திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக எரியோடு பகுதியைச் சேர்ந்த மீனாட்சிபுரத்து பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், கருப்சாமி, அருண்குமார் உள்ளிட்ட 8 பேர் மீது எரியோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 8 பேரும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் தினம்தோறும் எரியோடு காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று எரியோடு காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக 8 பேரும் நடந்து வந்துள்ளனர். வந்தவர்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு அங்கிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் நடந்து சென்ற போது அதிமுக அலுவலகம் அருகே ஹெல்மெட் மற்றும் முகமூடி அணிந்திருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் பயங்கர ஆயுதங்களால் 8 பேரையும் துரத்தி வெட்டியுள்ளனர். இதில் 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பலத்த காயம் ஏற்பட்ட மதன்குமார், கருப்பசாமி, அருண்குமார் ஆகியோரை அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர்களை எலப்பார்பட்டியை சேர்ந்தவர்கள் வெட்டிவிட்டனர் என்று கூறிய நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 80க்கும் மேற்பட்டோர் திண்டுக்கல் எரியோடு சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் சாலை மறியலின் போது குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், எங்களது பகுதியில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் நடைபெற்றது. இந்த சாலை மறியலின் போது வேடசந்தூர் துணை காவல்துறை கண்காணிப்பாளர் பவித்ரா நேரடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதேபோல் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறிய நிலையில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. அதேபோல் இவர்கள் 3 பேர்த்தையும் வெட்டிய நிலையில் இதில் மதன்குமார் என்பவர் பலத்த காயத்துடன் தற்போது மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். எரியோடு பகுதியில் தற்போது இரு பிரிவினரிடையே சண்டை மற்றும் அருவாள் வெட்டு காரணமாக இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி நாட்ராயன்.